சிந்துமா, நான் போய் ஐயர் அங்கிள் இறக்கி விட்டு வந்துடுறேன் என்ன? சார் இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா மாறிட்டீங்களே. பின்ன ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்தாச்சு, இனியும் பொறுப்பு வரலன்னா எப்படி? ஓ, குட் ஃபாதர் அப்படி. சரிம்மா, நான் போய் விட்டு வந்துடுறேன். அங்கிள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. சீனியர், வாங்க 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 சீனியர். வாமா காவியா. வரோம் ராகுல். வரேங்கண்ணா. அண்ணா, பேர் வச்சாச்சா? நீங்க வந்துட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? டேய், நீ தானடா சொன்ன 9 to 10ன்னு. அதான் சரி 10:30க்கு மேல இருக்குமோன்னு நினைச்சேன். சீனியர், 9 to 10:30னா 9 to 10:30க்குள்ள எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. நான் அப்பதான் சொன்னேன், கேட்டீங்களா? சரிம்மா தாயே, வந்த இடத்துல எதுவும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். நம்ம சொல்ற எதையும் கேக்குறது இல்ல. இங்க வந்து நம்மள திட்ட வேண்டியது. சாரிடா ராகுல், எனக்கு நிஜமாலுமே தெரியாது. பரவாயில்ல சீனியர், விடுங்க. நம்ம வீடு தானே, எப்ப வந்தா என்ன? அப்ப பேர்லாம் வச்சிட்டீங்க அப்படிதானே? ஆமா சீனியர், வச்சாச்சு. நான் அந்த ஐயரை கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டு வந்துடலான்ட்டு கிளம்புனேன். இப்போ உங்களை பார்க்கும் அப்படின்னு நின்று பேசிட்டு இருக்கேன். சரிடா, அப்ப நீ போய் விட்டுட்டு வா. சரிங்கண்ணா, நீங்க உள்ள போங்க. காவியா, போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்கண்ணா. நான் அப்பா சொன்னேன் சீக்கிரமே போலாம் போலான்னு. ஏய், இப்ப என்னதாண்டி உன் பிரச்சனை? அதான் வந்தாச்சுல. இருந்தாலும் இப்ப லேட் ஆச்சுல. காவியா, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னமோ மண்டபத்துல பெருசா 500 பேர் 1000 பேரை கூப்பிட்டு வச்சு நீ என்னமோ லேட்டா போன மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி வச்சா கூட நம்ம வரமா வரலையான்னு தெரியாது. நம்மள மட்டும்தான் கூப்பிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சீக்கிரமா போயிருக்கணுமா இல்லையா? ஆமா தாயே, உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு வாமா. இப்பெல்லாம் நான் பேசினாலே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? காவியா, ஒரு அளவுதான் பாத்துட்டு இருப்பேன். ரொம்ப பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்க, இப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் பாத்துக்க. என்ன நீ பாத்துக்கிட்டே இருந்தா என்ன? வீட்டுக்கு போலாமா? வேணாம், சிந்துவை பார்த்துட்டு போலாம். அப்ப கம்முனு வா. ஏதாவது சொன்னா உடனே அழுதுறது. யாருடா இது? என் தங்க மோனையா? என்னோட ரவி குட்டியா? சார், அடடே ஹரிஷா, வாங்க 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 தம்பி, வாமா. போடி, வாங்கப்பா தம்பி, வாமா பாப்பா. வரா சார். போன்னு சொல்லும்போது போகாம இப்ப முந்திட்டு போறது வரி. டேய் குட்டி பாப்பா, அத்தைட்ட வரீங்களா? ரெண்டு குட்டியும் அழகா லட்டு மாதிரி இருக்காளுங்க. தம்பி உட்காருங்க. காவியா, பாப்பாவை தூக்குறியம்மா? கொடுங்க அங்கிள், தூக்குறேன். ஏங்க, இங்க வந்து பாருங்களே, எவ்வளவு கியூட்டா இருக்காளுங்க. ஆமாண்டி. தம்பி, நீங்க தூக்குறீங்களா? தூக்கணும்னு ஆசையா தான் சார் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் இல்ல. நீங்க உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நான் பாப்பா பேர வச்சுக்கோங்க. ஓகே சார். இந்தாங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமாங்க. இல்ல அங்கிள், என்ன பேர் வச்சிருக்கீங்க? நீங்க கையில வச்சிருக்க பாப்பா பேரு ரவி, தம்பி கையில வச்சிருக்க பாப்பா பேரு மதி. ஓ அப்படியா, சூப்பர். பேர் நல்லா ரைமிங்கா இருக்கு. ஆமா சார், ட்வின் பேபிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? இந்த பேரு வைக்க அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, தாத்தா படி நாங்க 4 பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டோம். ஓ அப்படியா சார்? ஆமா ஆமா, ஒரே சண்டை தான். அப்புறம் சிந்து தான் ஒரேதான் எல்லா பேரையும் கேட்டுட்டு நாங்க வச்ச பேர்ல இருந்தும் அவங்க அம்மாயி அப்பாயி வச்ச பேர்ல இருந்தும் அவளா ஒரு பேரை முடிவு பண்ணி வச்சிருக்கா. வாவ், சூப்பர். எங்க அங்கிள் ஆன்ட்டி காணா, அம்மாவும் காணா? அவங்க எப்படிமா இங்க உட்கார முடியும்? பொம்பளைங்க இல்லையா, வேலை இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு தெரியாதுதாமா, என்னதான் ஃபங்க்ஷன் பண்ணாலும் பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுல அப்படி என்ன ஆர்வமோ தெரியல. ஐயர் கிளம்புனாரோ இல்லையோ, சமையலுக்கு போயிட்டாங்க. அப்படியா, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சத மாதிரிதான். ஏமா காவியா, நல்ல சமைப்பா இல்ல? சூப்பரா சமைப்பா சார். சமைப்பேன்பா, ஏதோ சமைப்பேன். இல்ல சார், சூப்பரா சமைப்பா. அப்படியாமா? அதெல்லாம் இல்லப்பா, அவரு கிண்டல் பண்றாரு.
எங்க வீட்ல அவருதான் சமைப்பாரு, அவருதான் எல்லா வேலையுமே பாப்பாரு. என்னம்மா சொல்ற? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஆமாப்பா, அவருதான் எல்லாமே செய்வாரு. எனக்கு ஒன்னும் தெரியாது. என்ன ஹரிஷ், அப்படியா? ஆமா சார். நான் சின்ன வயசுல இருந்தே தனியா இருந்துட்டேன் பாத்தீங்களா, அதனால எல்லா வீட்டு வேலையுமே ஓரளவுக்கு நானே தானே செஞ்சாகணும். ஆமா ஆமா, அப்படியே கத்துக்கிட்டது தான் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். யாரு சமைச்சா என்ன, ரெண்டு பேருக்கும் தெரியலன்னு இல்லாம யாரோ ஒருத்தருக்கு தெரியுதுல்ல, அதுவே நல்லதுதான். அப்பா, பாப்பா பிடிக்கிறீங்களா? நான் சிந்து போய் பார்த்துட்டு வரேன். ஆ, குடுமா. எப்பவும் வந்தோன்னு முதல்ல போய் அவ ஃப்ரெண்ட தான் பாப்பா. இன்னைக்கு குழந்தைங்கள பார்த்தோன்னே அவளை மறந்துட்டா போல. ஆமா ஆமா தம்பி, வந்தோன்னு ஓடுவா என் ஃப்ரெண்ட பாக்குறேன்னு. இவ்வளவு நேரம் அவங்க இருந்ததே ஆச்சரியம். பெட்ரூம்ல தானே இருக்கேன்னு சொன்னாங்க, ஆளை காணா. சிந்து, ஏய் சிந்து. மேடம், நேரம் போதுமா? ஏய், நீயும் இந்த மாதிரி பேசாதடி. பின்ன என்னடி, யாருக்குமே சொல்லல, உனக்கு மட்டும் தானே சொன்னேன். பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கணுமா இல்லையா? நான் கிளம்பிட்டேன், 7:30க்கே நான் கிளம்பிட்டேன். அவரை கேளு. சரி, அது இருக்கட்டும். சாரி சூப்பரா இருக்கு. எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, அத்தை மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க. நிஜமாடி? ஆமாடி, எனக்கு எங்கடி டைம் ஷாப்பிங்லாம் போறதுக்கு. சூப்பரா இருக்குடி. பிளவுஸ்? பிளவுஸ் இந்த சாரியோடது இல்லடி, ஆல்ரெடி ரெட் கலர்ல ஒரு பிளவுஸ் இருந்துச்சு. சரி, இதுல பார்டர் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பிளவுஸ் எடுத்து போட்டேன். ஆனா நல்லா இருக்குடி. தேங்க்ஸ் காவியா. ஏய், நீ இந்த Dress இன்னும் வச்சிருக்கியாடி? ஞாபகம் இருக்கா? பரவாயில்லடி காவியா, உனக்கு காலேஜ் டைம்ல போடுற ட்ரெஸ்லாம் இன்னும் பத்துது, அப்படியே இருக்க என்ன? ஆமாண்டி, நான் தான் செம்மையா வெயிட் போட்டேன் இல்ல? செம்மையாலாம் ஒண்ணு வெயிட் பண்ணல, ஏதோ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க, அவ்வளவுதான். சரிடி காவியா, நீ வெயிட் பண்ண, நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சாரியோடலாம் என்னால அழிய முடியாதுமா. சரி, போயிட்டு வா, வெயிட் பண்றேன். சாப்பிட்டியா? இல்ல இல்ல, இன்னும் யாருமே சாப்பிடலடி, இப்பதான் ஐயர் போனாரு. சரி, நான் ட்ரெஸ் மாத்தலான்னு உள்ள வந்தேன். ராகுல் வந்து ஐயரை விட்டுட்டு வரேன்னு சொல்ல போனாரு. சரி, அடுத்த ட்ரெஸ் மாத்தலான்னு போனேன், நீ வந்து கூப்பிட்ட, அப்படியே வந்துட்டேன். சாரி. இருக்கட்டும்டி. என்னடி அப்படி பாக்குற? இல்லடி, நீ வெயிட்லாம் போடல, அப்படியே தான் இருக்க. செம்மையா இருக்கு அந்த ட்ரெஸ்ல. நாங்களும் வச்சிருப்போம்ல. நீங்க மட்டும் தான் காலேஜ்க்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் வச்சிருப்பீங்களா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? சிந்துமா, சொல்லுமா. ஏண்டி, பால் குடுக்கறவ இந்த துணியா போய் போட்டிருக்க? கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், துணியை மாத்திட்டு வா. மா, ப்ளீஸ்மா, டெய்லியும் ஃபீடிங் ட்ரெஸ் தானே போடுறேன், எனக்கும் ஆசையா இருக்காதா ஃபிட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு? அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நினைச்சு கூட பார்க்க கூடாது. உடம்ப இறுக்கி துணி போடுறது உடம்புக்கும் நல்லது கிடையாது. கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டுமா, எனக்காக. நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவாமா. காவியா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா. சே, அதெல்லாம் இல்லம்மா. புள்ள அழுதுச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் ஒண்ணு அழுதுச்சுன்னா இன்னொன்னு கூட சேர்ந்து உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, ட்ரெஸ் மாத்தணும் அவ்வளவுதானே. சரி சரி, கொஞ்ச நேரம் போட்டுக்க. ஐ ஜாலி. ஆனா உன் பிள்ளைங்க அழுதுச்சுன்னா எனக்கெல்லாம் தெரியாது பாத்துக்க. அதெல்லாம் பாத்துக்கலாமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதான் பாரு, நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். காவியா, தம்பி எங்கம்மா, நீ மட்டும் வந்திருக்கிற? முன்னாடி தானே உட்கார்ந்து இருந்தாரு ஹால்ல, பாக்கல? அப்படியா, சரி சரிம்மா. நான் இப்படியே வந்துட்டேன்னா கவனிக்கல போல, இந்தா போய் கூப்பிடுறேன். வாடி காவியா, போய் சாப்பிடுவோம், செம்ம பசி. உனக்கு தெரியுமா, அந்த தரக்குள்ள இங்க வந்துட்டானாமா. எந்த தரட்டி? அட, அவன் தாண்டி பட்டணத்துல கிடந்தாம்ல, கங்கா புருஷன் அவளா? ஆமாமா, இங்க வந்து ஏதோ இடமெல்லாம் வாங்கி
இடம் வாங்கினதெல்லாம் உண்மைத்தேன். ஆனா ஏதோ தொழில்ல நஷ்டம் வந்து எல்லாத்தையும் வித்துட்டானாமா. என்னத்த சொல்ற? நெசந்தானா? ஆமாட்டி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இப்ப வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறான். ஊர்ல இருந்து வரும்போது கூட நல்லா வந்தாளேட்டி. ஆமாண்டி, உன் காதோட வச்சுக்க, யார்ட்டையும் சொல்லிடாதவ. அந்த 5வது வீட்டு வசதி இருக்கா பாரு, அவ வீட்டுல குடியிருக்காவ. நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? உன் மகன் ஒருத்தி போதுமே கொட்டடிக்கிறதுக்கு. ஊரு பூரா தெரிஞ்சு கிடக்கு. அவளை எட்டிதான் ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற விஷயமும் வெளியில வருது. ச்சீ, எவ்வளவு அசிங்கம் பத்தியா? நம் மயில வாய அடக்குறா அடக்குறாளா? சரி சரி, அது கிடக்குது. ரேஷன் கிடைச்சதும் போனியா என்ன? நான் எங்க போனேன்? நீதான் 2 நாளைக்கு முன்னாடி போறேன்னு சொன்னவா? போறேன்னு சொன்னேன் டி, ஆனா போகல. கங்கா, ஏமா எதுக்கு இப்படி வெறும் கையா போட்டு வச்சிருக்க? ஒரு கண்ணாடி வலையிலாவது போடலாம்ல. அத விடுங்க. உங்க தங்கச்சி பேத்திக்கு பேர் வச்சாங்களாமா? கூப்பிட்டாங்களா உங்களுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி? இல்லம்மா, எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணல. நம்ம தான் அவங்க குழந்தை பிறந்ததை சொல்லி பார்க்கவே போகலையே. ஏங்க, எதுக்கும் நம்ம போயிருக்கணுங்க. தப்பு பண்ணிட்டோம். எனக்கும் அப்படிதான் கங்கா தோணுது. போய் உங்க தங்கச்சி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாரு உங்க தங்கச்சி வீட்டுக்காரு. இல்ல கங்கா, எனக்கு என்னமோ மனசு கேட்கல. நான் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன் அவங்கள பல வருஷமா. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏய் ஏய், எதுக்கு இப்படி அலற? ஏய், எங்க போயிட்டு வர? இல்லத்த, பக்கத்து வீட்டுல கூப்பிட்டாங்க, அதான் என்னன்னு கேட்க போனேன். ஏய், உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. நான் சொல்றதை கேட்டுதான் இருக்கணும். அக்கம் பக்கத்துல எல்லாம் ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறது அவ்வளவுதான் பாத்துக்க. சாரித்த, இனிமே போய் பேச மாட்டேன். ஓ, போய் வேலையை பாரு. பார்த்தா அவ்வளவும் கிடக்கு. போய் வேலைக்கு போடு. ஏய் சத்யா, அத்தை, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய மகாராணியோ? செருப்பு இல்லாம வீட்டுக்குள்ள நடக்க மாட்டியோ? ஐயோ, செருப்பை வீட்டுக்குள்ளே போட்டு வந்துட்டோமே மறந்துட்டு. ஏய், உன்னதான் கேக்குறேன். அத்தை, நான் வேணும்னு போட்டு வரலத்த, ஏதோ யோசனையில அப்படியே வந்தனா, அப்படியே நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன். எதுக்கு பேசுறத மேல நிறுத்து. ஏய் கங்கா, ஏன் கங்கா எப்ப பார்த்தாலும் எதுக்கு அந்த பிள்ளைய எரிஞ்சு எரிஞ்சு உழுவுற? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுமாவ. அதுக்குதான் நான் கல்யாணமே பண்ண வேணாம்னு சொன்னேன். எங்க நான் சொல்றதை கேக்குறீங்க? அவசரப்பட்டு பண்ணீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். நம்மளோட சேர்ந்து அந்த பிள்ளையும் கஷ்டப்படுது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. ஒரு நாள் தெரியும். நான் பண்றதெல்லாம் நல்லதுக்கு தானே. என்னமோமா, எனக்கு சரியா படல. சரி, அது போகட்டும், விடுங்க. நம்ம சாயங்காலம் போல போய் உங்க தங்கச்சி பேத்திங்களை பார்த்துட்டு வந்துடலாமா? போலாங்கிறியா? ஆமாங்க, போவோம். சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போமா. இல்லங்க, இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம். சரிம்மா.